ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த யுஜிசி நெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் வந்து இத நான் ஒரு சாரியோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க. பட் ஆனா என்னால இது லாங் ஃபார்மட்ன்றதுனால எனக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்கல. ஸோ எனக்காக பேஷன்ஸா வெயிட் பண்ணதுக்கும் எனக்கு டைம் கொடுத்தது அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இந்த வீடியோக்குள்ள ஸோ திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் என்னோட யுஜிசி நெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஜர்னி. நான் என்னெல்லாம் பண்ணேன், எப்படியெல்லாம் படிச்சுன்றத நான் உங்களோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இருக்கும். ஸோ எனக்கு என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எனக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுச்சுன்றத உங்களோட நான் வந்துட்டு ஹாப்பியா ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வீடியோல கமல் போட மறந்துட்டேன், சாரி. ஓகே. ஸோ எஸ். ஸோ இப்போ வந்துட்டு யூஜிசி நெட் எக்ஸாம்னா என்ன அப்படின்றது ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துறேன். ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் வந்துட்டு என்டிஏ கண்டக்ட் பண்ணுறது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டான ஒரு எக்ஸாம். யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து இந்த எக்ஸாம் வந்துட்டு இட் இஸ் அ குவாலிஃபைங் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, இந்தியாவில் உள்ள எந்த காலேஜஸாக இருந்தாலும் உங்களால் வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு உங்களால் போயிட்டு அப்ளை பண்ண முடியும். நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சுன்னா நீங்க மேண்டேட்டா இந்த எக்ஸாம் வந்து குவாலிஃபை பண்ணி தான் ஆகணும். முன்னாடி அந்த அளவுக்கு பார்க்கல. பட் ஆனா இப்போ இருக்கிற டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இந்த எக்ஸாம் வந்துட்டு கண்டிப்பா நீங்க குவாலிஃபை பண்ணி இருக்கீங்களா இல்லையான்றத கண்டிப்பா யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்துட்டு கரஸ்ல பண்ணிருக்கோம் நாங்க மாஸ்டர்ஸ், நாங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அஃப்கோர்ஸ் யூர் எலிஜிபிள். பட் ஆனா நீங்க கரஸ்ல பண்ண காலேஜ் வந்துட்டு இட் ஷுட் பி யூஜிசி ரெகக்னைஸ்டான ஒரு யூனிவர்சிட்டியா வந்துட்டு இருக்கணும். அண்ட் வந்துட்டு வேற ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, பிஎட் பண்ண நாங்க வந்துட்டு யுஜிசி நெட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்க வந்து மாஸ்டர்ஸும் முடிச்சு பிஎடும் முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். பட் ஆனா பிஎட் டிகிரி மட்டும் வச்சு உங்களால வந்து யுஜிசி நெட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஃபர்தரா வந்து உங்களுக்கு யார் என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி, என்ன பெர்சன்டேஜ் வேணும், அது இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலா தெரியணும்னா யூஜிசி என்டிஏயோட வெப்சைட் கிட்ட நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூஜிசி நெட்னு போட்டீங்கனாலே அதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அந்த வெப்சைட் குள்ள போனீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு வந்துடும். ஸோ நீங்க இன் டீட்டெயிலா நீங்க அந்த வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வெப்சைட் வந்து நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் இன்னும் மோஸ்ட் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வந்துட்டு நெட் எக்ஸாம் முடிக்காம நீங்க எப்படி வந்து காலேஜ்ல போய் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் எப்படி ஒர்க் பண்ணேன்னா, நான் இது வரைக்கும் வந்து 2 காலேஜ்ல நான் வந்து ஒர்க் பண்ணேன். நம்ம சென்னையில இருக்கிற டாப் லீடிங் ஆன ரெப்யூட்டடான இன்ஸ்டிடியூஷன்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அந்த 2 பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கும் என்னோட ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த வீடியோல. ஸோ நான் எப்படி போய் ஜாயின் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் சொல்றேன். ஸோ லைக் நான் வந்து நிறைய காலேஜஸ்ல வந்துட்டு என்னோட ரெஸ்யூமை கொண்டு போய் நான் கொடுத்தேங்க. பிஜி முடிச்சுட்டு நான் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் நான் வந்து சும்மா வீட்டில் தான் இருந்தேன். ஒரு ஒரு வேற ஒரு ஸ்கூல்ல நான் ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு அப்போத்துல இருந்து ப்ரொஃபஸர் ஆகணுன்றத இவ்வளோத்துல இருந்து எனக்கு ப்ரொஃபஸர் ஆகணுன்றதா என்னோட ஆசை. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சஜஸ்ட் பண்ணி தான் நான் ஒரு 4-5 காலேஜஸ்ல போயிட்டு நான் என்னோட ரெஸ்யூம் வந்து கொடுத்து வச்சிருந்தேன். அண்ட் உங்களோட ரெஸ்யூம் வந்து நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு நல்ல உங்க பிஜிலயோ சரி யூஜிலயோ சரி ஒரு நல்ல ஒரு பெர்சன்டேஜ் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல நல்ல மார்க்ஸ் இதெல்லாம் ஆப்வியஸா வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ ரெஸ்யூம்ல எல்லாமே இருக்கும் இல்லையா. உங்க ரெஸ்யூம் வந்துட்டு நல்ல ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஒரு எலிஜிபிளான ஒரு ரெஸ்யூமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா காலேஜ்ல இருந்து உங்களுக்கு கால் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எப்படி கூப்பிடுவாங்க. நான் நெட் எக்ஸாம் இல்லாம நான் எப்படி ஜாயின் பண்ணேன்னா, ஆல்ரெடி அந்த காலேஜ்ல ஒர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் இல்ல ஏதாச்சும் ஒரு பிரேக், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பிரேக் அவங்க வந்து போவாங்க இல்லையா. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் த பீரியட் ஆஃப் 3 மந்த்ஸா இருக்கலாம், 6 மந்த்ஸா இருக்கலாம், இல்ல 1 இயரா கூட வந்துட்டு இருக்கலாம். டென்யூர் போட்டு தான் கொடுப்பாங்க. டெம்பரரி வேகன்சி, லீவ் வேகன்சின்னு சொல்லிட்டு காலேஜஸ்ல வந்து ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். சோ அந்த வேகன்சில தான் நான் போய் ஜாயின் பண்ணுங்க. டெம்பரரி ஸ்டாஃபா தான் நான் வந்து அதுவுமே வந்துட்டு ஈஸியா எல்லாத்துக்குமே வந்துட்டு கிடைக்காது. அதுக்கு நீங்க இன்டர்வியூஸ் உங்களோட நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வருவாங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபலா இருக்கட்டும் இல்ல செக்ரட்டரியா இருக்கட்டும், அதுவுமே ஒரு பேனல் இன்டர்வியூ மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ இல்ல நிறைய காலேஜஸ்ல டெஸ்ட் எல்லாம் கூட வைப்பாங்க. லீவ் வேகன்சிலே தான் வரீங்க அப்படின்றதுனால உங்களை அப்படியெல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா எனக்கு அந்த மாதிரி நடக்கலாம். போன 2 காலேஜஸ்லயுமே நானும் ப்ராப்பரா டெஸ்ட் அதுக்கப்புறம் இன்டர்வியூ எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் டெம்பரரி ஸ்டாஃபாவே என்னை வந்துட்டு எடுத்திருந்தாங்க. ஸோ இப்படிதான் நான் போயிட்டு ஜாயின் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து என்னோட
சேலரி பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ டெம்பரரி ஸ்டாஃப்ஸுக்கு நெட் முடிக்காம இட் டிபெண்ட்ஸ். ஒரு காலேஜ்ல ஒரு மாதிரி குடுப்பாங்க. அண்ட் நெட் முடிச்ச ஸ்டாஃப்ஸ்க்கு எவ்வளோ சேலரியும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே டிபெண்ட்ஸ் தாங்க. ஒரு காலேஜ்ல ஒரு மாதிரி வந்துட்டு பே சைக்கிள் வந்துட்டு இருக்கும். ஸோ கவர்மெண்ட் சம்பளம் மட்டும் தான் இவ்வளோ அப்படின்றது மாதிரி ஸ்டாண்டர்டா வந்து சொல்ல முடியும். மற்றபடி வந்துட்டு ஒரு பிரைவேட் காலேஜஸ்லயோ இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் கீழே நீங்க வந்து ஒர்க் பண்றீங்கன்னா ஒரு காலேஜஸ்க்கும் சேலரி வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ். நிறைய காலேஜ்ல வெறும் 25 தான் பே பண்ணுவாங்க, நிறைய காலேஜ்ல 15 பே பண்ணுவாங்க, 30, 35 இந்த மாதிரி ஒரு காலேஜஸ்க்கு ஏத்த மாதிரி மாறிட்டே தான் நீங்க வந்துட்டு டெம்பரரி ஸ்டாஃபா ட்ரை பண்றீங்கன்னா கூட உங்ககிட்ட நெட் எக்ஸாம் இல்ல, நீங்க நெட் குவாலிஃபைடு இல்ல அப்படின்னா உங்களுக்கு டெம்பரரி வேகன்சியா டெம்பரரி ஸ்டாஃபா உங்களுக்கு ஜாயின் பண்ணா கூட நீங்க நிறைய காலேஜஸ்ல உங்களோட ரெஸ்யூம் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்யூம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்க ரெஸ்யூம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அதாவது உங்களோட லைக் ஓரளவுக்கு குவாலிஃபிகேஷன் ஓரளவுக்கு நல்ல பெர்சன்டேஜ் வந்து நீங்க வச்சிருந்தீங்க கண்டிப்பா கால் பேக் பண்ணுவாங்க. பட் ஆனா அதுவுமே வந்து சும்மா எடுக்க மாட்டாங்க. அது சொல்லிடுறேன். நீங்க வந்துட்டு டெமோ கிளாஸ் எடுத்து நடத்த வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் இருக்கும். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அப்புறம் கோஆர்டினேட்டர், செக்ரட்டரி, பிரின்சிபல் இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இவங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து லைக் டெம்பரரிக்கும் பெர்மனன்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ண போறோம். அதுக்கு அதுக்கு தேவையான குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்கா, அதுக்கு தேவையான அவங்க வச்சிருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம மீட் பண்றோமா இல்லையான்றதுக்கு ஆப்வியஸா வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ டெம்பரரி வேகன்சி கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி வந்து கிடையாது. இஃப் அட் ஆல் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா ஒரு ஆக்சுவலா ஒரு ஃபேக்கல்ட்டி எப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்களோ, ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்களோ அந்த அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. டெமோ கிளாஸ் நடத்தணும், இன்டர்வியூ இருக்கும், தேவைப்பட்ட டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இப்படித்தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். மெயின் கண்டென்ட்டுக்கு வரும். ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் நான் எப்படி கிளியர் பண்ணேன் அண்ட் ஏன்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணேன் அண்ட் இது எனக்கு எத்தனாவது அட்டெம்ப்ட் எல்லாமே நான் வந்து சொல்றேங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு இது வந்து என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ யூடியூப்ல நான் வந்து வீடியோஸ் போட்டேன். ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் போட்டு அதுக்கப்புறம் நான் செட் எக்ஸாமும் எழுதியிருந்தேன். ஸோ இது ரெண்டுமே எனக்கு வந்து போயிடுச்சு அப்படின்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இது வந்து கிடையாது. நான் வந்து பிஜி டேஸ்ல இருந்துட்டு இந்த யூஜிசி நெட் எக்ஸாம்க்கு வந்து நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஆனா இந்த அட்டெம்ப்ட் இப்போ நான் கிளியர் பண்ணேன் இல்லையா, ஸோ இந்த அட்டெம்ப்ட் தான் நான் கொஞ்சம் சீரியஸா எடுத்து நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். லைக் இதுக்கு முன்னாடி இருந்த அட்டெம்ப்ட்ஸும் நான் வந்துட்டு ஓரளவுக்கு நான் எஃபர்ட் போட்டிருந்தாங்க. நான் இல்லைன்னா நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இந்த அட்டெம்ப்ட் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு 2 அட்டெம்ப்ட் வந்து நான் வந்து சீரியஸா தான் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் ஆனா நான் பண்ண தப்பெல்லாம் வந்துட்டு இந்த அட்டெம்ப்ட்ல நான் வந்துட்டு கத்துக்கிட்டு கரெக்டா பண்ணேன் அப்படின்றத வந்துட்டு வேணா நான் வந்து சொல்வேன். இந்த அட்டெம்ப்ட் தான் எனக்கு ப்ராப்பரா வந்து நான் ஒர்க் ஆச்சு எனக்கு. ஸோ நான் என்னெல்லாம் பண்ணேன்றத வந்துட்டு உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் வீடியோல பேசிட்டு இருந்தது எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்றத மட்டும் தான் நான் சொல்றேன். இப்படிதான் இது அப்படின்றதுலாம் நான் எதுவுமே சொல்ல. நான் என்னெல்லாம் பண்ணேன், நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன், எப்படி எனக்கு வந்துட்டு நெட் இல்லாம வந்துட்டு காலேஜ் எப்படி கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் நான் இப்போ சொல்ல போற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ ஜஸ்ட் ஐம் ஷேரிங் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நெட் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு எந்த ஒரு ஃபேன்சி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எதுவுமே வந்துட்டு தேவை கிடையாதுங்க. இதுதான் வந்து நான் கத்துக்கிட்டது. நீங்க வந்து இவ்வளவு புக்ஸ் படிக்கணும், அவ்வளவு புக்ஸ் படிக்கணும், ஒன்னும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இருக்கிற வந்து பேப்பர் 1ல உங்களுக்கு ஒரு 10 யூனிட் இருக்கும், பேப்பர் 2ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10 யூனிட் இருக்கும். எல்லாம் சேர்த்து ஒரு 20 சாப்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. இது மொத்தமே படிக்கணும்னு கிடையாது. இல்ல, கண்டிப்பா இது இல்ல. ஏன்னா வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், நான் எல்லாமே படிக்கலங்க. ஏன்னா எல்லாமே படிக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு டைமும் ஃபர்ஸ்ட் கிடைக்கல அண்ட் என்னோட ப்ரிப்பரேஷன் டியூரேஷன் வந்து நான் சொல்லிடுறேன். நான் வந்து டிசம்பர் 2025 அட்டெம்ப்ட் அந்த எக்ஸாம் தான் நான் வந்து எழுதினேன் இல்லையா. ஸோ என்னோட ப்ரிப்பரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அக்டோபர்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டே என்னால கிளியர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா உங்களால கண்டிப்பா முடியும். ஓகேங்களா. ஏன்னா நான் ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணிட்டு அட் த டைம் நான் வந்து நான் படிக்கவும் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ என்னால கண்டிப்பா முடிஞ்சதுன்னா உங்களால கண்டிப்பா முடியும். அண்ட் 3 மந்த்ஸ் ஃபுல்லா படிச்சேன் இல்லையா. ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்ல தான் வந்து எக்ஸாம் வச்சாங்க. ஜான் ஃபர்ஸ்ட் வீக்கே காமர்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ஜான் ஃபர்ஸ்ட் வீக் தான் நான் போய் எக்ஸாம் எழுதினேன். ஸோ என்னோட ப்ரிப்பரேஷன் டியூரேஷன் வந்துட்டு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசமும் ஃபுல்லா உட்காந்து படிச்சீங்க, அப்படியே புக் வச்சு படிச்சீங்கன்னா அதுவும் கிடையாது. காலேஜ்ல இருந்து வந்துட்டு காலேஜ்க்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் போயிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் எல்லாம் முடிஞ்ச டைம் எனக்கு வந்துட்டு எனக்குன்னு ஒரு மீ டைம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைம்ல தான் நான் எனக்கு படிச்சேன். ஸோ டெய்லி வந்து
14 ஹார்ஸ் படிக்கணும், 10 ஹார்ஸ் படிக்கணும் அதுவும் வந்து கிடையாதுங்க. நான் ஸ்டார்டிங்ல அக்டோபர் மந்த் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்தோன்னே அப்படியே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. கிராஜுவலா தான் போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் உட்கார்ந்தேன். சில நாள்லாம் என்னால வெறும் ஹால்ஃப் அன் ஹவர் தான் வந்து படிக்க முடியும் என்னால. பட் ஆனா படிக்கிறது 10 நிமிஷமா இருக்கட்டும், இல்ல 10 மணி நேரமா இருக்கட்டும், கன்சிஸ்டன்சி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் டியூரேஷன் 3 மாசம் சொன்னதுக்கு ரீசனே இதுதான். இந்த 3 மாசமும் நான் விடாம படிச்சேன். ஆனா படிக்கிற டைம் வந்துட்டு 10 மினிட்ஸா இருக்கும். ஒரு சில நாள் வந்துட்டு வெறும் ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்கும். ஒரு சில நாள் இன்னும் வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். பட் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன பொறுத்த வரைக்கும். உங்களால எவ்வளவு படிக்க முடிஞ்சதோ 10 நிமிஷமா இருந்தாலும் டெய்லி படிக்கணும். நடுவில் அந்த கேப் வந்துருச்சுன்னா திருப்பி அதை வந்து உங்களுக்கு பிக்கப் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுவும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து சொல்றேன். ஒன்ஸ் அதை வந்து விட்டீங்கன்னா திருப்பி அந்த அந்த ஃப்ளோ திருப்பி உங்களுக்கு வந்துட்டு வராது. ஸோ படிக்கிறது என்ன டைமா இருந்தாலும் நீங்க டெய்லி படிச்சுதான் ஆகணும். உங்களுக்கு இப்போ நான் எப்படி இந்த அட்டெம்ப்ட் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு ஸ்டபனா நான் வந்து கிளியர் பண்ணேன்னா எனக்கு இது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எனக்கு இது வந்துட்டு எவ்வளவு வேணும், எனக்கு இது எவ்வளவு தேவை அப்படின்றதுதான். சோ எனக்கு இந்த அட்டெம்ப்ட் வந்து கண்டிப்பா கிளியர். ஏன்னா வயசாயிடுச்சுன்றதை தாண்டி பிஜி முடிச்சு ஆல்மோஸ்ட் 2022ல நான் வந்து பிஜி முடிச்சேன் இல்லையா. ஸோ இப்பதான் 2025ல ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷம் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் கிளியர் பண்ணனா எப்படின்றதுனால இந்த வாட்டி கண்டிப்பா கிளியர் பண்ணியே ஆகணும்ன்ற அந்த கொஞ்சம் ஸ்டபனா இருந்ததை நான் வந்து கிளியர் பண்ணேன். ஸோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் நீங்க இந்த எக்ஸாம் வந்து எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். நீங்க மட்டும்தான் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இது வேணும்னா நீங்க தான் அதுக்காக ஒர்க் பண்ணணும். ஸோ எஸ். ஸோ நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதுல வந்து நான் சொன்னது வந்துட்டு இந்த சிலபஸ் தான். ஸோ எஸ், நல்லா இங்க பாருங்க. இது வந்து சிலபஸ் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூஜிசி நெட்டோட வெப்சைட்லயே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் காமர்ஸோட சிலபஸ். ஸோ சிலபஸை வந்துட்டு இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் காப்பி வந்துட்டு நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஹார்ட் காப்பி நீங்க வந்து வச்சுக்கணும். ஸோ இதுல வந்துட்டு காமர்ஸ்க்கு இது வந்து இட் இஸ் ஃபார் காமர்ஸ். ஆமா, இட் இஸ் ஃபார் காமர்ஸ். ஸோ இதுல காமர்ஸோட 10 யூனிட்டோட சிலபஸுமே இங்க வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது நீங்க கொடுத்துருக்கிற 10 யூனிட்டோட சிலபஸுமே நீங்க வந்து தரோவா படிக்கணும்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜில எனக்கு ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணது வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுங்க. ஒரு நிமிஷம். ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு சோலி நான் டிபெண்ட் ஆகியிருந்தேன் இந்த ஒரு அட்டெம்ப்ட்ல. என்ன பண்ணுவேன் முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா படிப்பேங்க. படிச்சுட்டு நான் சொன்னல இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 அட்டெம்ப்ட் நான் வந்து சீரியஸா தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். ப்ரொஃபசர் அகாடமி அவங்க கொடுத்த வந்து அவங்க கிட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் பிஜி முடிச்சப்போ எனக்கு அப்போ நெட் எக்ஸாம் பத்தி அந்த அளவுக்கு நாலேஜ் எல்லாம் இல்லை. அப்போ நான் வந்து ஸ்டூடெண்டா இருந்து உடனே வந்து நெட் கிளியர் பண்ணுன்றதுனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் இல்ல நெட் எக்ஸாம் பத்தி. அதனால ஒரு கைடன்ஸ்க்காக நான் அவங்க கிட்ட போயிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணேன். அப்ப அவங்க கொடுத்த நோட்ஸும் எனக்கு ஆப்வியஸா வந்து யூஸ் ஆச்சு. அதெல்லாம் தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த நோட்டு இந்த நோட்டு அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் வாங்கிட்டே இருந்தேங்க. ஸோ படிப்பேன். அது எல்லாத்தையுமே உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா எனக்கு இது எதுவுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா எனக்கு எப்படின்னா கண்டென்ட்டை தான் படிச்சுட்டு இருந்தேனே தவிர்த்து அந்த கண்டென்ட்ல இருந்துட்டு எனக்கு கொஸ்டின் எப்படி வரும்ன்றது நான் தெரியல. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நான் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லைங்க. இந்த அட்டெம்ப்ட்ல தான் நான் வந்துட்டு பார்த்தேனே. இந்த அட்டெம்ப்ட்ல திடீர்னு எங்க இருந்து தோணுச்சுன்னு தெரியல. நம்ம ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து திடீர்னு தோணுச்சு. ஸோ ப்ரீவியஸ் இயர் சிலபஸ் வந்துட்டு என் கையில இருக்கும். அண்ட் இந்த நோட் ஃபுல்லா வந்துட்டு ப்ரொஃபசர் அகாடமி அவங்க கிட்ட நான் இருக்கிறப்போ நான் வந்து ஒரு குட்டி குட்டியா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நான் எழுதி வச்சிருந்தேன். இந்த வாட்டி நான் வந்து அது கூட நான் பெருசா இந்த வாட்டி நான் ரெஃபர் பண்ணல. அண்ட் அகாடமி போய் தான் உங்களால கிளியர் பண்ண முடியும்ன்றத வந்துட்டு இட்ஸ் அ மித் நிஜமாவே. பிகாஸ் இந்த அட்டெம்ப்ட்ல நான் அவங்களோட நோட்ஸ் நான் ரெஃபர் பண்ணேன். பட் ஆனா அந்த அளவுக்கு அவங்க நோட்ஸையே நான் டிபெண்ட் ஆகிலாம் இல்லை. என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் காமர்ஸ்க்கு மட்டும் இந்த பேஜஸ் பாருங்க. இது வந்து 400 பேஜஸ் ஏதோ 2 புக்ஸ் வந்துட்டு காமர்ஸ்க்கு மட்டுமே நான் வந்துட்டு போட்டேன். எல்லாமே இது என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க என்ன புக் வேணாலும் நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன உங்ககிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ ஓகே அவங்களோட பிஜி புக்ஸா இருக்கலாம் யூஜி புக்ஸா இருக்கலாம் இல்ல நீங்க ஏதாவது அகாடமி போயிட்டு நீங்க இந்த மாதிரி ரன்னிங் நோட்ஸ் ஏதாவது எடுத்து வச்சிருக்கலாம் இல்ல வேற ஏதாச்சும் கொஸ்டின் பேங்க் இல்ல ஏதோ ஒரு நோட்ஸ் எதுவா வேணா இருக்கட்டும் எந்த நோட்ஸ் வேணாலும் இருக்கட்டும் உங்ககிட்ட நீங்க என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஸ்டிக் ஆன் வித் தட் ஒன்லி ஒன் சோர்ஸ். ஓகே. ஒரு என்னோட கான்செப்ட் நான் எப்படி வந்து இது பண்ணேன்னா
புக்க 10 வாட்டி படிக்கிறதுக்கு பதிலா ஒரு சோர்ஸ 10 வாட்டி படிக்கிறது பெட்டர், விச் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் இந்த அட்டெம்ப்ட்க்கு வந்துட்டு இந்த 2 நோட்ஸ் மட்டும் தான், என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இது 2 மட்டும் தான் நான் காமர்ஸ்க்கு வந்து பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சிலபஸ் உங்க கையில இருக்கும். சிலபஸ் வச்சுட்டு நீங்க எந்த ரெஃபர் பண்றீங்கனாலும், நீங்க எந்த சோர்ஸ் ரெஃபர் பண்றீங்கனாலும் நீங்க பண்ணுங்க. பட் ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்க கண்டிப்பா நீங்க வந்துட்டு பார்க்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நோட்ஸை பாருங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு நான் ஆப்போசிட்டா காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். பட் ஆனா நான் உங்களுக்கு இந்த கிளிப்பிங்ஸும் நான் வந்து அட்டாச் பண்றேன் ப்ராப்பரா. இங்க பாருங்க. ஸோ இது வந்துட்டு ஜூன் செஷன் 2025 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட்ல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இந்த செஷன்ல ஜூன் 2025 செஷன்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த ஒரு யூனிட்ல இருந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங்ல வந்துட்டு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நான் ஒரு 10 இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் நான் வந்துட்டு ரெஃபர் பண்ணேன். ஆஃப்கோர்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஜூன் 22 வந்து எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு பீரியட் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. நீங்க லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்க்கலாம். எனக்கு இந்த அட்டெம்ப்ட் வந்து நான் சீரியஸா எடுத்ததுனால நான் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன். லாஸ்ட் 10 இயர்ஸ்னா உங்களுக்கு அதுலயே வந்துட்டு ஒரு 20 செட் கொஸ்டின் பேப்பர் வந்துடும். ஏன்னா ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 நடந்தது இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஒரு 20ல இருந்து 25 செட் கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் நான் வந்து பார்த்தேன். ஸோ எதர் பிகாஸ் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் ரொம்ப 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 வாஸ்ட்டுங்க. இவங்களால எல்லாத்தையுமே எல்லாம் படிக்க முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியான ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இந்த ஒரு 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத மாதிரி நான் வந்து செக்ரிகேட் பண்ணிட்டேன். எந்தெந்த யூனிட்டுக்கு எதெல்லாம் வெயிட்டேஜ், எதெல்லாம் கேட்கவே மாட்டாங்கன்ற நான் வந்து புரிஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நான் எப்படி பார்த்தேன்றதும் நான் வந்துட்டு சொல்லிடுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்கிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எப்பவுமே வருஷம் ரிப்பீட் ஆகிறது வந்துட்டு ஆர்பிஐ. ஓகே, ஆர்பிஐ பத்தின கொஸ்டின்ஸ் வராத காமர்ஸ் பேப்பரே கிடையாது. அதே மாதிரி பேங்கிங் பொறுத்த வரைக்கும் அந்த இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குல்ல, இப்போ ஐபிஆர்டி எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, நபார்டு எப்போ, சிட்பி எப்போ, இது மாதிரி எல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. அதோட இயர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும். ஓகே, இதெல்லாம் கேட்குறாங்க, இதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் அதே கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும்ன்றதும் வந்துட்டு கிடையாது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் பிகாஸ் வந்து அந்த சேம் கொஸ்டின் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும், சேம் கொஸ்டின் வந்துட்டு ரிப்பீட் ஆகாது. ஓகேங்களா? எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி பார்க்கணும்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் வந்து எடுக்கிறீங்க, ஆர்பிஐயோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு 4 ஆப்ஷன் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஐயோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்னன்றத அந்த ஆன்சரை மட்டும் படிக்காம மற்ற ஆப்ஷன்ஸையும் படிக்கணும். இப்படிதான் வந்து நான் படிச்சேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ வந்துட்டு எந்த இயர்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றதுனா ஒரு 1934 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட சேர்த்து அதுதான் அதுக்கு ஆர்பிஐயோட கரெக்டான ஆன்சர். ஸோ அதோட சேர்த்து மற்ற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க, மற்ற இயர் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மற்ற இயருக்கான ஒரு அப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 1980 இல்ல 19 இது ஒரு சும்மா ரேண்டமா சொல்றேன். ஸோ அப்போ இந்த இயர்ல எந்த பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ யூ ஹாவ் டு ரீட், எப்படி சொல்றது, அந்த ஆன்சர், அந்த கொஸ்டின்கான ஆன்சரையும் படிச்சுட்டு அந்த கொஸ்டினுக்கு கொடுத்துருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸையும் நீங்க வந்து படிக்கணும். இப்படித்தான் நான் படிச்சேன். ஓகே, இப்படி படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அப்பதான் உங்களால வந்துட்டு ஓரளவுக்கு சிலபஸும் உங்களால வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு இல்ல, ஸோ அதுல வந்துட்டு இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். எல்லாமே வந்துட்டு அந்த சீக்வன்ஸ் பேஸ்ட், அதாவது அந்த அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இந்த எல்எல்பி வந்துட்டு நிறைய வாட்டி வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஓகே, எல்எல்பி அதான் நான் சொல்றேன்ல, அதே கொஸ்டின் தான் வந்துட்டு ரிப்பீட் ஆகாதுங்க, அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? பட் ஆனால் அதே கொஸ்டின்ஸ் வந்துட்டு கண்டிப்பா ரிப்பீட் ஆகாது. அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வேணா ரிப்பீட் ஆகலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, ஆர்பிஐயோட இயர் எந்த இயர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அதோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன, அதே மாதிரி செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி அந்த அந்த இது வந்து இப்போ ஆர்பிஐ பத்தி ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அந்த ஆர்பிஐ சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்க வந்து படிக்கணும். இப்படிதாங்க நான் படிச்சேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட
சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து லைக் எந்தெந்த சாப்டர்ஸ்ல இருந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டடா வந்து கேட்டிருக்காங்க, எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வருதுன்றத ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னே தெரியாம நீங்க பாட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நோ யூஸ். அதனால உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்காது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஏன்னா ஓவர் த இயர்ஸ் நான் இவ்வளவு வருஷமும் நான் அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கொஸ்டின் பேப்பர் எனக்கு எப்படி இருக்க போகுது, கொஸ்டின்ஸ் எப்படி அவங்க கேட்க போறாங்கன்னு நான் அது பார்க்கவே இல்லை. ஆனா நான் பாட்டு படிச்சுட்டே இருந்தேன். இது சத்தியமா ஒர்க் ஆகாதுங்க. இது வந்து நான் ரொம்ப ஹானஸ்டா சொல்றேன். எனக்கு ஒர்க் ஆகல. உங்களுக்கும் கண்டிப்பா நீங்க இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை வந்து பண்ணாதீங்க. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு, லைக் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி வந்து கேக்குறாங்கன்றத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாருங்க. பார்த்தனாலதான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, யூஜி பிஜி ரெண்டுமே நம்மளுக்கு வந்து படிச்சிருக்கோம். நம்மளுக்கு பார்த்தாலே நம்மளுக்கு வந்துட்டு ஆப்வியஸா வந்து தெரியும். நம்ம யூஜிலயும் நம்மளுக்கு நம்ம ப்ரொஃபசர்ஸ் வந்துட்டு எது இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பாங்க, பிஜிலயும் நம்மளுக்கு வந்துட்டு ஆப்வியஸா வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு சிலபஸை பார்த்தாலே இது கண்டிப்பா கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். சோ அந்த மாதிரி நீங்களே ரேண்டமா சூஸ் பண்ணிட்டு நீங்க படிங்க, கண்டிப்பா அது வருங்க. பிகாஸ் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். அண்ட் ஃபர்ஸ்ட் யூனிட் பிசினஸ் என்வாயன்மெண்ட் வந்துட்டு இந்த ஃபெரா ஃபெமா இதெல்லாம் கன்சியூமர் ஆக்ட் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா வரும் இல்லைங்களா. சோ இந்த மானிட்டரி பாலிசி, பிசிக்கல் பாலிசி இதெல்லாமே இந்த பெஸ்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கண்டிப்பா வரும். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. காமர்ஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் நாஃப்டா இருக்கு, ஐஎம்எஃப் இருக்கு, வேர்ல்ட் பேங்க் இருக்கு. இதை பத்தி எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் இல்ல, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுங்க. நீங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இதை வச்சுட்டு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வச்சு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாலே ஆல்மோஸ்ட் யூ ஆர் டன். ஓகே, இந்த ரிசோர்சஸ் தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சார்க் பத்தி படிக்கிறீங்க, இல்ல வேர்ல்ட் பேங்க் பத்தி படிக்கிறீங்க, இல்ல ஐஎம்எஃப் பத்தி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்க யூடியூப்லயே போடலாம். ஐஎம்எஃப் பத்தி சொல்லுங்க, ஐஎம்எஃப் ஓட ஃபங்க்ஷன்ஸ் என்னது, ஐஎம்எஃப் அந்த எந்த இயர்ல வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, வேர்ல்ட் பேங்க் பத்தி சொல்லுங்க. இதெல்லாம் பத்தி போட்டீங்கனாலே அவ்வளவுதான், யூ ஆர் டன். சோ இந்த மாதிரி தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் நான் வந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். இப்படிதான் நான் பண்ணேன். ஓகே, பேங்கிங் வந்து நான் கண்ணு மூடிட்டு சொல்றேங்க, கண்டிப்பா ஆர்ஆர்பி வரும். அதுக்கப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இருக்கு, கமர்ஷியல் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ இதுக்கு கீழே நிறைய பேங்க்ஸ் வரும்ல, அந்த பேங்க்ஸோட இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க படிச்சுக்கோங்க. மேட்ச்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சீக்வன்ஸ்ல கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து எந்த பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து லேட்டஸ்ட் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. இது கண்டிப்பா கேட்பாங்க. நான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்ல இருந்து பார்த்திருக்கேன். ஸோ பீங் அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட், நீங்க சிலபஸ் டவுன்லோட் பண்ண உடனே சிலபஸ் பார்த்தோன்னே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் கண்டிப்பா வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துட்டு கிடைக்கும். நாட் ஒன்லி காமர்ஸ், அந்தந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க ஆப்வியஸா இப்போ வந்து நீங்க வந்துட்டு யூஜி பண்றீங்க, பிஜி பண்றீங்க. நம்ம நெட் எக்ஸாம் சிலபஸ் என்ன, நம்ம யூஜி அண்ட் பிஜி கம்பைன் டுகெதர் தான் நம்ம நெட் எக்ஸாமோட சிலபஸ் இல்லையா. சோ நீங்க யூஜில என்ன இம்பார்ட்டன்ட் உங்க ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாங்க, பிஜில என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஆப்வியஸா உங்க ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாங்க. சோ இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பாருங்க. சைமல்டேனியஸா வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பாருங்க. நோட்ஸுக்கு வந்துட்டு சோர்ஸ் நீங்க எங்க இருந்து நோட்ஸ் கலெக்ட் பண்றதுன்னா, எனக்கு நிறைய யூடியூப் சேனல் வந்துட்டு ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இபிஜி பாச்சியால அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இதுவுமே ஒரு வெப்சைட், கவர்மெண்டோட வெப்சைட்டுமே வந்திருக்கு. அங்கிருந்துமே நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் புரியலன்னா இருக்கவே இருக்கு நம்ம சாட் ஜிபிடி. எனக்கு இந்த ப்ரிப்பரேஷன் சாட் ஜிபிடியும் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? பிகாஸ் வந்து ப்ரொஃபசர்ஸ்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும், இவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றது இருக்கு. ஆப்வியஸா வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சு இருக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சுதான் இருக்கணும். பட் ஆனா நமக்கும் ஒரு சில, நம்ம எல்லாம் ஹியூமன்ஸ் தானேங்க. ஸோ நமக்குமே ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் கேட்பேன், இதுக்கு வந்துட்டு ஒரு ஈஸியா வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லுங்க. பிகாஸ் நமக்கு எக்ஸாம்பிள் வச்சு படிக்கிறப்போ நமக்கு ஈஸியா இன்னும் நமக்கு வந்து புரியும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்க்குலாம் நான் வந்து சாட் ஜிபிடி நான் நிறையவே ரெஃபர் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா உங்களோட ப்ரிப்பரேஷன்ல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஸோ அதை கண்டிப்பா நீங்க பார்த்துதான் ஆகணும். உங்களுக்கு வேற வழியே கிடையாது. பிகாஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால எக்ஸாம் போயிட்டு அப்ரோச் பண்ண முடியும். மார்க் டெஸ்ட் நிறைய அட்டென்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன்ல, ஆல்மோஸ்ட் ஒரு 20ல இருந்து 25 கொஸ்டின் பேப்பர் வந்து நான் சால்வ் பண்ணிருப்பேன், நான் பார்த்திருப்பேன். அது இல்லாம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் மார்க் டெஸ்டும் எடுப்பேன் நானு.
ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு இந்த வாட்டி. அண்ட் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா அதில் வந்துட்டு 90 கொஸ்டின்ஸ் காமர்ஸ்லேருந்து வரும். மீதி 10 கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக தான் வரும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கிடையாது. அதுவுமே அது காமர்ஸ்லேருந்து தான் வரும். ஹெச்ஆர்எம்ல இருந்து கேட்பாங்க, லீகல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்துட்டு கேட்பாங்க, அதாவது கம்பெனி லால இருந்துட்டு வரும், மார்க்கெட்டிங்ல இருந்து வரும். அதாவது சப்ஜெக்ட் பேஸ்டான ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இதுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் தேவையில்லைங்க. அங்க போயிட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கலான ஒரு நாலேஜ் வந்துட்டு இருக்கணும். அதுக்கு நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாருங்க. அதுலதான் இருக்கும் எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்டிருப்பாங்க, எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். Now coming to paper 1. பேப்பர் 1க்கும் அதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதுல வந்து இதை வந்து அவங்க வெப்சைட்ல இருக்கும். இது வந்து பேப்பர் 1க்கு நான் இதை ரெஃபர் பண்ணேன். இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருவாங்க, அதுக்கேத்த மாதிரி அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு வந்துட்டு அதுக்கான சொல்யூஷனும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. சால்வ்டு சொல்யூஷன்ஸும் வந்துட்டு இருக்கும். கொஸ்டின் பேப்பர் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சருமே அந்த அந்த இதுல வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 1 ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். நான் பேப்பர் 1க்கு நான் என்ன, ஐ மீன் காமர்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும் அதே தான் நான் வந்து பேப்பர் 1க்கும் நான் வந்து பண்ணேன். அதேதான் சிலபஸ் உங்களுக்கு இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணிக்கிட்டேன். எப்படி செக்ரிகேட் பண்ணிக்கிட்டேன்னா, இதெல்லாம் வந்து தியரிஸ். எது? டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச், கம்யூனிகேஷன், ஐசிடிலாம் தியரிஸ். ஸோ இதெல்லாம் என்னது நான் இப்ப சொல்லிடுறேன், நான் இது உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஸோ ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த இருக்கு உங்களுக்கு வந்து டெய்லி ப்ராக்டிஸ் வந்துட்டு தேவை. அண்ட் இதே தான் நான் இங்கேயும் சொல்றேன், இங்கேயுமே எல்லாம் 10 யூனிட்டும் படிக்கணும்னு இல்லை. ஓப்பனா சொல்லணும்னா நான் லாஜிக்கல் ரீசனிங் பக்கமே போலங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால அது வந்து சால்வ் பண்ணவே முடியல. நான் அந்த யூனிட் வந்து நான் ஒமிட் பண்ணிட்டேன். நான் சுத்தமா படிக்கல, லாஜிக்கல் ரீசனிங் நான் படிக்கவே இல்லை. பட் ஆனா நான் மற்ற 9 சாப்டர்ஸும் நான் பார்த்தேன். ஹானஸ்டா சொல்லணும், நான் இது மட்டும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துட்டே இருந்துச்சு, நம்ம எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணிட்டா எப்படி அப்படின்ற மாதிரி. அண்ட் காமர்ஸ்க்கும் நான் எதுவுமே நான் வந்து ஒமிட் பண்ணலங்க, நான் எல்லாத்தையுமே படிச்சேன். பட் ஆனா எல்லாத்துலயும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்துலயும் இருந்து வந்துட்டு திரும்ப 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 ரிப்பீட் ஆகிற பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்தேன். காமர்ஸ்ல நான் எதுவுமே ஒமிட் பண்ணல. ஆனா பேப்பர் 1ல லாஜிக்கல் ரீசனிங் நான் வந்து ஒமிட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி அது எனக்கு வரவே ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. ஸோ நான் வந்து இப்படி வந்து செப்பரேட் பண்ணிட்டேன். டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், கம்யூனிகேஷன் அண்ட் ஐசிடி இதெல்லாம் வந்துட்டு தியரி பேஸ்ட். ஓகேங்களா? ஸோ ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு டெய்லி ப்ராக்டிஸ் தேவை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சேம் பேட்டர்ன்ஸ், திரும்ப திரும்ப அந்த டேபிள்ஸ் கேட்பாங்க, அந்த டேபிள்ஸ் மாதிரி வரதுதான் வந்துட்டு கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து திரும்ப 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 சால்வ் பண்ணி பாருங்க, ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஓகே. அண்ட் ஹையர் எஜுகேஷன் அண்ட் பீப்புள் அண்ட் என்வாயன்மெண்ட்டுக்கு வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸும் நீங்க படிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் எஜுகேஷன்ல என்இபி, ஓகே. ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் அதுக்கு வந்து இப்போ கரண்டா என்னெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு வந்துட்டு தெரியும் இல்லையா? ஸோ பீப்புள் அண்ட் என்வாயன்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி தாங்க நிறைய புதுசா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்கீமோ இல்ல ஏதாவது ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இந்த 2 பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷனுக்கும் சரி, பீப்புள் அண்ட் என்வாயன்மெண்ட்டுக்கும் சரி, இதுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 35 மார்க் எடுத்தீங்கனாலே நீங்க வந்து பாஸ், ஆல்மோஸ்ட் நீங்க வந்துட்டு கிளியர் தான். ஓகேங்களா? ஸோ 35 மார்க்ஸ்லாம் என்ன, நீங்க அப்படி எப்படி ஒரு 8 சாப்டர் கிட்ட படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வெரி வெரி ஈஸி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் அதே மாதிரி தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் அப்படிதான் பண்ணேன். டெய்லி ஒரு 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 நாள் வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஒரு நாள் வந்துட்டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டெய்லி சால்வ் பண்ணிட்டே இருந்தேன். இதுவுமே நான் பண்ண ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ். ஸோ ஜூன் 2025ல டீச்சிங் ஆப்டிடியூட்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, ஜூன் 2025 செஷன்ல டீச்சிங் ஆப்டிடியூட்ல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ரிசர்ச் ஆப்டிடியூட்ல இருந்து என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத எழுதி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி செப்டம்பருக்கு எழுதியிருக்கேன், அதாவது செப்டம்பர் இந்த சென்ஸ் 2024க்கு எழுதியிருக்கேன். கடைசியா எத்தனை வருஷத்துக்கு எழுதியிருக்கேன்லாம் எனக்கு தெரியல, எழுதிட்டே இருந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரெஃபர் பண்ணிட்டேன். ஸோ இதுல இருந்து எதெல்லாம் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட், மோஸ்ட் எந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்றதை நான் வந்து செக்ரிகேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எஸ். அண்ட் என்னோட சைட்ல இருந்து உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி மோட்டிவேஷன் மாதிரி என்னோட ஓன் ஸ்டோரியில இருந்து, உங்களை வந்துட்டு நீங்க எப்பவுமே வந்து மற்றவங்களோட வந்து கம்பேர் பண்ணாதீங்க.
அவங்களுக்கு இது சில பேர் வந்துட்டு அட் ஏஜ் ஆஃப் 22லயே வந்துட்டு நம்ம இன்ஸ்டாலே நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்க்குறோம் இல்லையா? ஸோ 22லயே வந்துட்டு யுஜிசி நெட் எக்ஸாமும் முடிச்சுட்டு ஒரு பெர்மனன்ட்டான ஒரு வேலையிலயும் உட்காந்துட்டு நல்லா அவ்வளவுதான் செட்டில் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் செட்டில் ஆயிட்டாங்களே, நம்மலாம் பண்ணலையே, நமக்கு இன்னும் இதுவுமே கிடைக்கலையே, அந்த மாதிரிலாம் நீங்க அந்த தாட்டே வந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஒருத்தங்க இட் இஸ் ஒருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு எப்போ கிடைக்கணுமோ உங்களுக்கு அப்போ கண்டிப்பா கிடைக்கும். நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே வந்துட்டு விடாமுயற்சி. அது வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணுங்க. இப்போ எனக்குமே இப்போ வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து 1 1/2 வருஷம் நான் வந்து சும்மா தான் இருந்தேன். சும்மா ஒரு குட்டியான ஒரு ஸ்கூல்ல வந்து வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு ஒரு 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 ஸ்டெப் எடுத்து காலேஜ்ல போயிட்டு ரெஸ்யூம் குடுத்து டெம்பரரியா வந்துட்டு வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நமக்கு வந்துட்டு ஆசைப்பட தெரிஞ்சது. நிறைய சொல்றாங்கல்ல, நிறைய ஆசைப்பட தெரிஞ்சதுன்னா அது வந்துட்டு நமக்கு கிடைக்க வைக்கும். அது வந்துட்டு நம்ம வின் பண்றதுக்கும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்டிப்பா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு அது கண்டிப்பா வேணும்னா கண்டிப்பா அது உங்ககிட்ட வந்துட்டு வந்து சேரும். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்ன்றதுல வந்துட்டு நீங்க ஃபுல் கிளாரிட்டியா வந்துட்டு இருக்கணும். உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்பவுமே வந்துட்டு ஹையா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் அந்த நெவர் கிவ் அப்ன்ற அந்த ஆட்டிடியூட் எப்பவுமே வந்துட்டு இருக்கணும். நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு தெரிஞ்சு நான் நெட் எக்ஸாம் லாஸ்ட் டைம் கிளியர் பண்ணல, செட் எக்ஸாம் கிளியர் பண்ணன்றது மட்டும் தான் தெரியும். பட் ஆனா நான் இந்த ஒரு எக்ஸாம்க்காக நான் எத்தனையோ வருஷமா நான் ட்ரை பண்ணி தான் இப்போ நான் இந்த இடத்துல நின்னு நான் எப்படி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு மத்தவங்களுக்கு சொல்ற இடத்துல நான் வந்துட்டு இருக்கேன். கீப் ஒர்க்கிங் ஹார்ட். உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பா உங்ககிட்ட வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். எந்த ஃபீல்டா வேணாலும் இருக்கட்டும். சும்மா மட்டும் இருந்துடவே கூடாதுங்க. சும்மா மட்டும் லைஃப்ல இருக்கவே கூடாது. ஏதாச்சும் வந்து பண்ணிட்டே இருக்கணும். பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அண்ட் இப்போ நான் நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அவ்வளவுதான் செட்டில்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அண்ட் அந்த நெவர் செட்டில்டு அந்த ஆட்டிடியூடுமே வந்துட்டு இருக்கணும். இது நமக்கு போதும்ன்ற மாதிரி இல்ல. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா? சோ அந்த மாதிரி தான் இப்பவுமே என் மைண்ட்ல வந்துட்டு ஓடிட்டு இருக்கு. ஹெல்ப் பண்ண நீங்க படிக்குங்க. ரொம்ப அப்படியெல்லாம் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது ரொம்ப புடிச்சு பண்ணுங்க. ரொம்ப இது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. நீங்க நீங்க ஆசைப்படுறது எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கட்டும். பெருசாவே இருக்கட்டும். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சோ எனக்கு இதெல்லாம் கிடைக்காது. எனக்கு இதெல்லாம் என் லைஃப்ல நடக்கவே நடக்காது. அது மாதிரி சொன்னவங்க முன்னாடி தான் இப்ப நான் வீடியோவுமே நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். இல்லையா? சோ அந்த மாதிரி எனக்கு நடக்கிறப்போ உங்களுக்கும் நடக்கும். எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் இல்ல. எண்ட் ஆஃப் தி டே நீங்களும் ஹியூமன், நானும் ஹியூமன். எனக்கு என்ன நடக்கு இல்ல எனக்கு இதெல்லாம் நடக்கிறப்போ உங்களுக்கு எப்படி நடக்காம போகும்? சோ நீங்களும் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்க போறீங்க. இது வந்து என்னோட ஜேர்னி வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் ஏதாவது ஓவரா பேசியிருந்தா நீங்க மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுல இருந்து இருக்கிற நல்லது மட்டும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. சோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் சாரி ஃபார் த டிலே. இந்த வீடியோ ரொம்ப டிலேவா நான் வந்து பண்ணிட்டேன். அதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். So thank you for watching. Thank you for supporting. Thank you for all the love. Thank you.